யார் வேண்டுமானாலும் கூட்டத்தை ஈஸியா திரட்டி அழகா ஒரு க்ரௌட் புல்லிங் வந்து பண்ணலாம். அதுக்கு வந்து என்னன்னா நம்ம கிட்ட காசு இருந்தாலே போதும், சில டேலண்டடான மனுஷங்க இருந்தா போதும். ஏன்னா மோஸ்டா வந்து என்னன்னா நீங்க இந்த மியூசிக் கான்சர்ட்ஸ்லாம் நடக்குது நம்ம வந்து பாக்குறோம். அதுல மோஸ்டா அவங்க யூஸ் பண்ற மியூசிஷியன்ஸ் எல்லாம் நல்லா ஃபேமஸான மியூசிஷியன்ஸா இருப்பாங்க. சிங்கர்ஸ் வந்து என்னன்னா ஒரு டாப் நாட்ச் சிங்கர்ஸா இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் யூஸ் பண்ணும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுடைய பாடலுக்காகவே அவருடைய மியூசிக்காகவே ஒரு சில ஃபேன்ஸ் வந்து வருவாங்க. நோக்கமே சபையோட வளர்ச்சி. இப்போ சபை வந்து என்னன்னா ஒரு ரீச் பண்ண முடியாத ஒரு கட்டத்துல நம்ம வந்து ரீச் பண்றோம். என்ன ரீச் பண்ண முடியாது அப்படின்னா, பெரியவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லிடலாம், எப்படியாவது முட்டி மோதி. இப்போ நம்ம பார்க்குற சுவிசேஷங்கள் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குது அப்படின்னா கிடையாது. ஏன்னா அந்த சுவிசேஷமே நம்ம எப்படி வந்து நிறைய பேரை வந்து அறிவிக்கிறாங்கன்னா, ஆண்டவர் உனக்கு தேவைகளை சந்திப்பார், நிம்மதியை கொடுப்பார், ஆண்டவர் உனக்கு வந்து சமாதானத்தை கொடுப்பார். அது ஒரு பார்ட்டா இருந்தாலுமே அது உண்மையான சுவிசேஷம் இல்லை. அதுதான் உண்மை. இப்போ உண்மையான சுவிசேஷம் என்னன்னா, எல்லாருக்கும் வந்து என்னன்னா சுவிசேஷம் தேவை. பணக்காரனுக்கும் ஏழைக்கும் ஒன்றும் இல்லாதவனுக்கும் எல்லாம் இருக்கிறவனுக்கும் எல்லாருக்கும் சுவிசேஷம் தேவை. இயேசு கிறிஸ்து யார், என்ன செய்கிறார், அவர் என்ன செய்தார், அவர் இப்பொழுது எனக்கு எதற்கு தேவை என்பதை வெளிப்படுத்தவே, அவன் யார் என்பதை வெளிப்படுத்தி சுவிசேஷத்தை வந்து சொல்லணும். இதுதான் அந்த காஸ்பலோடைய ஒரு கண்டென்ட். சரியான விதத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்படுதா இல்ல என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு போறாங்களா? ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பேசுறது ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோல சந்திக்கிறது. பவுல் பிலிப்பியருக்கு வந்து எழுதும் பொழுது 2வது அதிகாரம் 14வது வசனத்துல, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்தை சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும். வீணாக நம்ம வந்து ஓடக்கூடாது, வீணா பிரயாசப்படக்கூடாது. என்ன ஓடக்கூடாது, என்ன பிரயாசப்படக்கூடாதுன்னு நம்ம பார்க்கும் பொழுது, இப்ப நம்ம ஒரு சபை ஊழியத்துக்கு செல்லும் பொழுது குறிப்பா சுவிசேஷர்கள் வந்து கேட்கணும். ஆக்சுவலா முன்னாடி வந்து சபையில எப்படிப்பட்ட ஊழியர்கள் இருக்கணும்னு சொல்லி நான் வந்து பார்த்தேன். சபையில இருந்துதான் 5 வகையான ஊழியர்கள் செய்யணும். ஒரு சுவிசேஷகன் வெளியே போய் ஊழியம் செய்யறான் அப்படின்னா அவன் சபை சார்ந்தவனா இருக்கணும். சபை சாராதவன் யாரா இருந்தாலும் அவன் கள்ளோபதேசத்தை தான் கொண்டு வருவான். அது சரியான விதத்துல ஒரு ஊழியங்கள் கிடையாது. இப்படிப்பட்ட கள்ள சுவிசேஷகர்கள் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு பெண் பிள்ளைகள் விஷயத்துல விழுந்தவர்களாய் நம்ம வந்து பார்க்கிறோம். இப்ப எந்த ஒரு ஊழியமும் சபை சார்ந்துதான் இருக்கணும். அவனோட பாஸ்டர் யாரு? ஏன்னா சில பேர் வந்து 4 வாரமும் 4 சர்ச்சு போவாங்க. அவன் எந்த சர்ச்சு போறான்னு அவனுக்கே தெரியாது. இது ஒரு தடவை வந்து வெஸ்லி மேத்யூ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. சபையில நீ எந்த சர்ச்சு, உன் பாஸ்டர் யாரு, உன்னை சத்தியத்துல வழிநடத்துறவர் யாரு, நீ எப்படிப்பட்ட உபதேசத்தை நீ ஃபாலோ பண்ற, இது எல்லாமே வந்து என்னன்னா அது ரொம்ப வந்து முக்கியம். இது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணணும். சோ இது ஒரு பக்கம் வந்து இருந்தாலும், போதகர்கள் அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள், எந்த சபை சார்ந்தவர்கள் எப்படிப்பட்ட சத்தியத்தை அவர்கள் ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லி அவர்களை சபையில அனுமதிப்பது ரொம்ப நல்லதா இருக்கும். ஆனா சுவிசேஷர்கள் ஏன் வந்து எல்லா சபைக்கும் கூப்பிடுற எல்லா இடத்துக்கும் ஏன் போகக்கூடாது அப்படின்னா, அந்த சபையோட நோக்கம் என்ன, அந்த சபையோட தரிசனம் என்ன, அந்த சபையோட மிஷன் என்ன, வாட் இஸ் தேர் விஷன் அண்ட் மிஷன், அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஊழியர்கள் கரெக்டான விதத்துல இயங்குதா, சபை சரியான விதத்துல ஃபங்க்ஷன் ஆகுதா, இதை பார்த்து இதை அறிந்து ஒவ்வொரு சுவிசேஷர்களும் ஊழியத்துக்கு வந்து போகும். ஸோ டாப் நாட்ச் இவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாரெல்லாம் இவாஞ்சலிசம் வந்து பண்றாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள அப்படியே கணக்கு வந்து வைப்போமே. வர்ஷிப் இப்போ என்னன்னா பாட்டு கிரேஸ் ஆயிடுச்சு, நல்லா பாட்டு பாடிட்டா அவங்க எல்லாருமே இவாஞ்சலிஸ்டா மாறிடுறாங்க, பயங்கரமா எல்லா சபைகளிலும் பயன்படுத்தப்படுறாங்க. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச வர்ஷிப் லீடர்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். வர்ஷிப் லீடர் அப்படின்றது ஒன்றும் இல்லை, அது நம்மளாம் வந்து பேர் கொடுக்குறது தான். பட் நம்ம பார்க்கலாமே, நம்ம நல்லா வர்ஷிப் பண்றவங்க நம்ம பார்க்கும்பொழுது ராபர்ட் ரே அண்ணன், வெஸ்லி மேத்யூ அண்ணன், பென்னி ஜாஷுவா அண்ணன், ஜான் ஜபராஜ் அண்ணன், அவர் பாஸ்டர் சொல்றாரு, பட் அவர் சர்ச்சில் இருக்கிறது இல்லைன்றதும் நான் வந்து கேள்விப்படுறேன். பட் அவரை வந்து நிறைய சபையில வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி பென்னி ஜாஷுவா, ஜோசப் ஆல்ரின், அப்புறம் ஜாக் ராபர்ட், ஜோயல் தாமஸ் ராஜ், இன்னும் அப்படியே வந்து லிஸ்ட் போயிட்டே இருக்கும். இப்ப இவர்கள் எல்லாருமே அநேக கூட்டத்துக்கு முன்னாடி இவர்கள் எல்லாமே ஊழியர் செய்யறத போஸ்ட் பண்றாங்க. நான் இந்த இடத்துக்கு போனேன், கர்த்தர் மகிமைப்பட்டார், கர்த்தர் வெளிப்பட்டார். இப்ப இதை நம்ம பசங்க பார்க்கும் பொழுது நம்ம சுவிசேஷம் செஞ்சா இந்த மாதிரி எல்லாம் போஸ்ட் போடலாம்னு சொல்லி அவன் சத்தியத்தை பேசினானா, கரெக்டான விதத்தை ஊழியம் பண்ணானா அதெல்லாம் தெரியாது. ஆனா என்ன பண்றான், இவனும் வந்தானா சும்மா ஒரு 4 பேர்கிட்ட பேசுற மாதிரி, ஒரு மீட்டிங்ல வந்து இவன் மெசேஜ் கொடுக்குற மாதிரி, கையை தூக்குற மாதிரி. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு சபையில நான் வந்து ஊழியத்துக்கு போயிருந்தப்போ அங்க சும்மா ஒருத்தன் பிரேயருக்கு வந்திருந்தாங்க. அந்த பிரேயருக்கு வந்திருந்தவங்க அவங்க போட்டோ வந்து எடுத்து ஒரு 10 போட்டோ எடுத்து பசங்களெல்லாம் கவர் பண்ணி ஒரு போட்டோ வந்து எடுத்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. ஒன்னும் சத்தியத்தெல்லாம் பேசல, சும்மா பிரேயர் பண்ணாங்க.
அவங்க வந்து என்னன்னா, நான் இந்த இடத்துக்கு போனேன், ஊழியம் பண்ணேன், கர்த்தர் மகிமைப்பட்டார்ன்றதை போடணும். அது மாதிரிதான் எல்லாம் பண்றாங்கன்னு அப்படி சொல்ல வரல, பட் நான் சொல்றேன். இப்போ இவர்கள் எல்லாமே போஸ்ட் பண்றதை பார்த்தோம்னா, வளர்ந்து வருகிற அடுத்த ஜெனரேஷன் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி போட்டா ஊழியம் வளர்ந்துருச்சு, அவங்க மனசுல ஒரு நப்பாசை வளர்த்துட்டு இருக்கிறாங்க. இது நான் நிறைய இடத்துல பாக்குறேன். இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு Facebook அட்வர்டைஸ்மெண்ட் ஆயிடுச்சு. எந்த ஊருக்கு போனாலும் போட்டோ போட்டுறது. நான் அமெரிக்காவில் இருக்கிறேன், நான் யுகேயில் இருக்கிறேன், நான் துபாயில இருக்கிறேன், நான் ஸ்ரீலங்கால இருக்கிறேன். யாரு கேட்டா? இல்ல, நீங்க போற சபை அது கரெக்டான விதத்துல மிஷன்ல வந்து கரெக்டா இருக்குதான்றது செக் பண்ணி பார்த்தாங்களா? அது கிடையாது. அவங்களுக்கு தேவை போயிடணும். ஏன்னா கர்த்தர் என்ன அப்படியாய் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இதுதான் அவங்களுடைய எண்ணமா இருக்கு, இதுதான் அவங்களோட மோட்டிவா இருக்குது. ஏன்னா நம்ம கொஞ்சம் அப்ராட்லாம் போனோம் அப்படின்னா நல்ல டீசென்டான ஆஃபரிங் வந்து வரும். நான் இந்த ஆஃபரிங் விஷயத்துல முன்னாடி நான் வந்து எப்பவுமே சொல்ற போலதான், சுவிசேஷனால தான் ஆண்டவர் பிழைப்பு வந்து வச்சிருக்கிறார். அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சுவிசேஷத்தை நம்ம எதுக்காக நம்ம வந்து செய்யறோம் அப்படின்னா, சர்ச் growth. இப்போ வர நான் பிலீவர் தான் நாளைக்கு பிலீவரா மாறுவான். அந்த பிலீவர் தான் நாளைக்கு ஃபெல்லோஷிப்ல பங்கு பெற்று டிசைபிளா வந்து மாறுவான். அந்த டிசைபிள் தான் நாளைக்கு வந்து என்னன்னா சர்வன்ட் ஆஃப் காடா, அவனோட அழைப்பை தெரிந்து அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல அந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்டே இருக்குது, ஒரு ரொட்டீன் நடந்துட்டே இருக்குது. ஆனா இப்போ உள்ள பெருங்கூட்ட சபைகள் நம்ம பார்க்கறது எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு போறதை நம்ம பார்த்துட்டோம். They all just entertaining. ஒவ்வொரு ஊழியர்களும், ஒவ்வொரு சுவிசேஷர்களும், ஒவ்வொரு போதகர்களும் எந்த இடத்துல போய் மெசேஜ் கொடுத்தாலுமே சரி, எந்த இடத்துல ஊழியம் பண்ணாலுமே சரி, அந்த சபை, அந்த ஊழியம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு போகுதான்றதை பார்க்கணும். அவர்களுடைய மிஷன், அவங்களோட தரிசனம் என்னது, அவங்களோட ஆத்ம பாரம் என்னது, அவர்கள் எப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களா இருக்கிறார்கள், திருத்துவத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களா, ரட்சிப்புல தெளிவா இருக்கிறாங்களா, இல்ல வேதாகம சத்தியத்துல வந்து சத்தியத்தின்படி சபையை நடத்துகிறார்களா, இது எல்லாமே நம்ம வந்து கேட்கணும். சில பேரை வந்து மேடை ஏத்தனாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன காஸ்பலே வந்து வரும், அவங்களுக்கு வந்து ஆண்டோட வார்த்தையே வந்து வரும். நம்மளுடைய போக்கஸ் பெருங்கூட்டத்தில் இருக்கக்கூடாது. ஊழியர்கள் அழைக்கும் பொழுது அவங்களுடைய தரிசனம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஊழியத்திற்கு போவோம். ஏன்னா இது என் வாழ்க்கையில, என்னோட ஊழியத்துல நான் ரொம்பவே கத்துக்கிட்டேன். சத்தியம் சார்ந்த சபைகள் இருக்கிறதா? இல்லை. இப்ப சத்தியம் சார்ந்த சபையில போய் சென்று சபையை திடப்படுத்தி சுவிசேஷ பணியை செய்து சபை வளர்ச்சிக்கு நம்ம பாடுபடலாம். ஆனா சும்மா வந்து கொழுத்து போய் காசு இருக்கிறதுனால, பெருமையினால பிரபலமான ஊழியக்காரர்களை அழைத்து வர்ஷிப் பண்ண வச்சு, மெசேஜ் கொடுக்க வச்சு, இப்படி ஜனங்களை உசுப்பேத்தி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுகிற ஒவ்வொரு ஊழியத்திற்கும் செல்லக்கூடாது. அது வேதத்தின்படி புறமான ஊழியமா இருக்கிறது. அதனால பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு ஒரு பிரயோஜனமற்ற ஒரு ஊழியம். அது இப்படிப்பட்ட ஊழியத்தினால எந்த விதத்திலையும் பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு பிரயோஜனமே கிடையாது, கிறிஸ்துவின் சரீரத்துக்கு பிரயோஜனமே கிடையாது. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ஏதோ கடவுள் நம்மளை அந்த இடத்துல கொண்டு போறாருன்னா நம்ம சத்தியத்தை சொல்லணும், நம்ம சத்தியத்தை சொல்லி வந்து கரெக்டான விதத்துல வந்து நடத்தவே முடியாது. நிறைய ட்ரிப் அடிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை அந்த காசை வந்து என்னன்னா பாடல்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. பாட்டு போட்டு அது பிரபலமாக சபையில பாடுறாங்க. இந்த பாடலை எழுதின ஆசிரியர் இவர்தான், அந்த பாடலை எழுதின ஆசிரியர் இவர்தான், பேனரை போட்டு கூப்பிடுறாங்க. இப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா சபையான இந்த சரீரத்துக்கு எவ்வளவு ஒரு பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா அடிக்கடி சொல்லுவாங்க, they are doing business, they are trading body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்தை வைத்து வியாபாரம் பண்ணுகிறார். ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணா போல்டா பேசுவாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல, மேபி நீங்க பார்த்துருப்பீங்க. நிறைய ஊழியக்காரங்க அவரை பிடிக்காது. ஸோ இதெல்லாமே வந்து நான் மைண்ட்ல வந்து வச்சிருக்கணும். நம்ம வீணா ஓடக்கூடாது. தரிசனம் சார்ந்து, ஆண்டவருடைய அழைப்பை சார்ந்து ஊழியம் செய்வது மிகவும் நல்லதா வந்து இருக்கும். ஸோ முக்கியமா ஊழியக்காரர்கள் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு செல்லுகிறார்கள் என்றால் அவர்களுடைய தரிசனத்தை கேட்டு அறியுங்கள், தரிசனத்தை கேட்டு செயல்படுங்க. வீணா ஓடாதீங்க. வீணா ஓடுறதுனால ஆஃபரிங் கிடைக்கும், ஆனா யூ வில் லாஸ் த டைம். ஆண்டவர் உங்களை வந்தானா ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல வந்து கொண்டு போகணும்னு சொல்லி வச்சிருப்பாரு. பட் அங்க ஆஃபரிங் கிடைக்குது, அங்க நல்லா பாஸ்டர் கவனிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத டைம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அந்த சபை கரெக்டான விதத்துல நடத்துதான்னு சொல்லி பாருங்க. என்டர்டெயின்மெண்ட் பண்ற எந்த ஆட்களுக்கும் போகாதீங்க. அதெல்லாம் பண்றாங்க, அவங்களுக்கு எங்க இன்வைட் கொடுத்தாலும், எப்பா எத்தனை பேர் வராங்க, 1000 பேர் வராங்களா, 2000 பேர் வராங்களா, சரி லைட் செட் பண்றாங்க, நல்லா மியூசிக் சிஸ்டம் இருக்கட்டும், நம்ம பசங்க 4 பேர் வந்துருவாங்க, ஸோ இவ்வளோ ஆஃபரிங் வந்து எடுத்து வச்சிருங்க. மேபி அவர் கேட்கலாம், கேட்காமலும் இருக்கலாம். ஏன்னா அவர் பிஸ்னஸ் வந்து பண்றாரு. இப்பெல்லாம் நிறைய அவருக்கு வந்து ஆஃபரிங்ஸ்ல எல்லாத்துலயும் வந்து பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. ஸோ இன்வெஸ்ட் பண்றது தப்பு இல்லை, அது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை. ஏன்னா பிஸ்னஸ் வந்து ஒரு ஊழியக்காரனும் வந்து பண்ணணும்.
ஆனா மினிஸ்ட்ரியை பிசினஸ் பண்றதுதான் நம்மளுக்கு வந்து கோபம் வருது. மினிஸ்ட்ரியை வந்து ஒரு நாள் பிசினஸ் பண்ண விடவே கூடாது. அதே போல பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு எது நெசசரி, எது சத்தியம், எது கரெக்டான ஊழியம் அப்படின்றத நம்ம வந்து பேசணும். பேசுறது தப்பே கிடையாது. ஏன்னா வேதாகமத்தின் அடிப்படையில ஒவ்வொரு ஊழியங்களும் செயல்பட வந்து வேணும். ஆனா நீங்க இப்படிப்பட்டவர்கள்லாம் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா அப்படியே சொல்லுவாங்க, சோக்கிங் இன் காட்ஸ் பிரசன்ஸ். என்ன சோக்கிங்கா தெரியல. சத்தியத்தை அறியாம ஆண்டவரை ஃபர்ஸ்ட் ஆராதிக்கவே முடியாது. அதான் உண்மை. சத்தியத்தை அறியாம அவரை முழுமையா நம்ம ஒப்பு கொடுத்து அவருக்கு சரண்டர் பண்ணி நம்ம பார்க்க முடியாது. வாட் இஸ் வர்ஷிப்? யூ ஆர் சரண்டரிங் யுவர் செல்ஃப். யுவர் லைஃப் இஸ் யுவர் வர்ஷிப். யுவர் டெஸ்டிமோனியல் லைஃப் இஸ் யுவர் வர்ஷிப். உன் சாட்சியுள்ள வாழ்க்கை தான் ஒரு ஆராதனை. அதை யாரும் வந்து சொல்லி கொடுக்குறது இல்லை. அப்படியே உட்காந்து மியூசிக் வந்து வாசிச்சானா அப்படியே அழுகிற மாதிரி பாட்டு பாடுவாங்க, அப்படியே கம்ஃபர்ட்டா பாட்டு பாடுவாங்க, அப்படியே தேற்றுற மாதிரி ஆவியானவர் தேற்றுகிறார். ஆவியானவரை அப்படியே அப்படியே உள்ள இறங்க சொல்லுங்க, அவரோட வல்லமையை கொடுக்க சொல்லுங்க. ஸோ இது பேசிக்கா ரட்சிக்கப்பட்டவனே பரிசுத்தாவினர் எனக்குள்ள வந்துட்டாரு. இதுக்கப்புறம் அவரை வாங்க வாங்கன்னு கூப்பிடுறதுல 10 பைசா யூஸே கிடையாது. ஆண்டவர் வெளிப்படுத்தணும், தம்மை வெளிப்படுத்தணும், சத்தியத்தை வெளிப்படுத்தணும். இப்படிதான் போக்கஸ் போகணும், இப்படிதான் தாங்க போகணுமே தவிர இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் எல்லாம் வந்து சூப்பரா வந்து சோக்கிங் இன் காட்ஸ் பிரசன்ஸ், கர்த்தருடைய சமூகத்தில் 1 நிமிடம் 10 நிமிடம் சொல்லி இப்படிலாம் வந்து நடத்துவாங்க. இது எல்லாமே வீணாக ஓடுகிற ஊழியங்கள், வீணாக பிரயாசப்படுகிற ஊழியங்கள். இப்படிப்பட்ட ஊழியத்தில் தேவனாகிய கர்த்தர் பிரியமா இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.